நீங்க ஒரு சூப் பிரியரா? அடிக்கடி போய் ரோட் கடையில சூப் சாப்பிடுவீங்களா? கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இனிமே அடிக்கடி செய்வீங்க. இன்னைக்கு நான் பீஃபோட போன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணா மட்டனோட போன் கூட வாங்கிக்கலாம். பேன்ல ஆயில் ஊத்திட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. இதுக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் நல்லது. நிறைய சின்ன வெங்காயம் உளிச்சு போட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது 2 மெத்தட்ல செய்யலாம். நம்ம ஃபர்ஸ்டே போன்லாம் பாயில் பண்ணும் போதே அதுலயே சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு அதே மாதிரி பாயில் பண்ணல. வெறும் முள்ளு மட்டும் தான் பாயில் பண்ணி வச்சிருக்கேன். அதனால நான் வதக்கும் போது இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கருவேப்பிலை, மல்லி இலை, ரம்ப இலை எல்லாம் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா சேர்த்து வதக்கிக்கோங்க. நீங்க பாயில் பண்ணும் போதே வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு பாயில் பண்ணி எடுத்தீங்கன்னா வேலை சிம்பிளா முடிஞ்சிரும். நம்ம தாளிச்சு கொட்டினா போதும். ஆனா நம்ம இது பாயில் பண்ணும்போது முள்ளு மட்டும் பாயில் பண்ணதுனால இது நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாமே வதக்கி அதோட சேர்த்துக்கிறோம். அந்த முள்ளு பாயில் பண்ற தண்ணியில தான் சத்தே. அதனால நிறைய தண்ணி ஊற்றியே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுல மெயினா டேஸ்ட் கொடுக்கறதே இந்த மசாலாஸ் தான். மஞ்சத்தூள், வத்தத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், அப்புறம் மிளகுத்தூள். இது எல்லாமே 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கடைசியில கூட சேர்த்துக்கலாம். எப்பவும் முள்ளெல்லாம் பாயில் பண்ணும் போது கடைசியா தான் உப்பு சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அது ஒரு கடுப்பு சுவை கொடுத்துரும். இதை நீங்க முள்ளுல தான் செய்யணும்னு இல்லை, ஆட்டுக்காலு கூட இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். டேஸ்ட் இன்னும் ரிச் ஆக்குறதுக்காக வேண்டி 10 பாதாம், 10 முந்திரி, ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி நான் இதோட சேர்த்துக்கிறேன். இது மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே நான் அன்னைக்கு தனியா தான் வச்சிருக்கேன். இதை விட கட்டியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊத்திக்கோங்க. ரோட்டு கடையில கிடைக்கிற குடிக்கிற சூப் மாதிரி வேணும்னா நீங்க கார்ன்ஃபிளவர் மாவை 2-3 ஸ்பூன் தண்ணியில கலக்கி இதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேங்காய் பேஸ்ட் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பா வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. தோசை, இடியப்பம், ஆப்பத்துக்குலாம் அல்டிமேட்டான காம்பினேஷனா இருக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா?